எல்லார் வீட்லயும் விதை நெல்லு பற்ற கட்டி வச்சிருந்தோம். 25-30 வருஷத்துக்கு முன்னால பாரம்பரியமான விதை நெல்லு வீட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் இல்ல? நம்ம கிட்ட இருந்த விதை நெல்லு இப்ப யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருந்த விதை நெல்லு இன்னொருத்தன்ட்ட ஏன் போச்சு அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது இருக்கா? சரி, ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை யூனியன்ல விதை நெல்லு வாங்குறீங்களே, வாங்குற விதை நெல்லுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்றேன், அதே நெல்லுக்கு அவன் தான் உரம் வைக்கிறான், அந்த உரத்துக்கு அவன் விலை நிர்ணயம் பண்றான். இன்னும் பாருங்க, உழுகிற நிலத்துக்கு வரிவாயுதா உண்டு, உரத்துக்கு விலை உண்டு, களைக்கொல்லிக்கு விலை உண்டு, பூச்சி மருந்துக்கு விலை உண்டு, களை எடுக்க விலை உண்டு, அத்தனைக்கு விலை நிர்ணயம் பண்ற இந்த உலகம், இந்த சமூகம் ஏன் விவசாயி விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல? இல்ல? எங்க போய் சொல்றது? யாரு காரணம்? எங்க இருக்கு சிக்கல்? நம்ம கிட்ட இருந்த விதை நெல்லு மேன்சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட ஏன் போச்சு? ஏன் இன்னைக்கு யூனியன் வழியா வருது? இன்னைக்கும் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் விளை வைக்கிறான். உலகத்துக்கே சோறு போட்ட ஞாத்தாளுங்க அப்பனும் ஜாகரன் காலம் பூரா. அதை தடுக்க ஒரு வழி இல்ல. காலம் பூரா அவங்கள்ட்ட கையேந்த அளவுக்கு விட்டுட்டாங்க. ஆனாலும் பேசுறாங்க, எங்களை விட நல்லது பண்ண ஆள் இல்லைன்னு. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். எங்க இருக்கு சிக்கல்னு யோசிச்சு பார்க்கணும்ல? யோசிக்கணுமா வேண்டாமா? 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய், 3 வயது குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். மனசா